போன ஆட்சியில் எப்படி இருந்ததோ அதே போல் தான் இந்த ஆட்சியிலும் இருக்கு. எது? சட்ட ஒழுங்கு அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். பேசினது யாரு? மதிமுக எம்பி துரை வைகோ அவர்கள். ஏற்கனவே சொன்னது தான், செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த கருத்துக்கு தான் பதில் சொல்லியிருந்தார் முன்னாடி. அப்படி இவர் என்ன கருத்து சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், போன கவர்மெண்ட்டில் சட்ட ஒழுங்கு எப்படி இருந்ததோ அதே போல் தான் இந்த கவர்மெண்ட்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இப்போ நமக்கு என்ன டவுட் அப்படின்னா, போன கவர்மெண்ட்டில் நல்லா இருந்துச்சு, அதே மாதிரி தான் இந்த கவர்மெண்ட்லேயும் சட்ட ஒழுங்கு நல்லா இருக்குன்னு சொல்ல வராரா, இல்லை போன கவர்மெண்ட்டில் கேவலமாக இருந்துச்சு அதே மாதிரி தான் தாவேக ஆட்சியிலையும் கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்ல வராரா அப்படிங்கிறது புரியல. ஏன்னா முழு கருத்தை கேட்கும்போது அந்த குழப்பம் நீடித்து கொண்டே இருக்கிறது, கிளாரிட்டி இல்லை. சட்டம் ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்ததோ அப்படிதான் இருக்கு. எப்படி இருந்ததோ அப்படிதான் இருக்கு. நீங்க என்னன்னா, நான் இந்த கேள்விக்கு பதில பல முறை சொல்லியிருக்கிறேன். 100% நீங்க டெய்லி பேப்பர் படிச்சீங்களா, இல்ல செய்திகளையும் சரி ஊடகங்கள் குற்ற சம்பவங்களே இல்லாத ஒரு இது கண்டிப்பா உருவாக்க முடியாது. வளர்ந்த நாடுகள், ஐரோப்பா, அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள்ல குற்றச்சம்பவங்கள் நடக்குது. நம்ம இந்தியா போன்ற வளர்கின்ற நாடுகளிலே குற்றச்சம்பவங்கள் நடக்குது. ஆனால் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு சென்ற அரசு, இது முந்தைய திமுக அரசா இருக்கட்டும், இந்த இன்றைய அரசா இருக்கட்டும், வட மாநிலங்களுக்கு நீங்க கம்பேர் பண்ணும்போது அது குற்றச்சம்பவங்கள் பெண்களை எதிரான குற்றச்சம்பவங்களா இருக்கட்டும், மற்ற குற்றச்சம்பவங்களா இருக்கட்டும், வட மாநிலங்களை விட தமிழ்நாடு கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்ல முடியும். இதுல நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ இருக்கு, வருஷம் அவங்க வெளியிடுறாங்க, ஒன்றிய அரசு வெளியிடுறாங்க. அந்த தரவு அடிப்படையில் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். அதே வேளையில சென்ற ஆட்சியும் சரி இந்த ஆட்சியிலும் சரி குற்ற சம்பவங்கள் நடக்கும் பொழுது அது சம்பந்தப்பட்ட நபர்கள், குற்றவாளிகள் கைது செய்யப்படுறாங்க, எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுது. அதுல இந்த தொய்வு இல்லைன்னு தான் என்னுடைய கருத்து.